ஸோ ஹாய் காய்ஸ், நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்க இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் தான் விசிட் பண்ணியிருந்தோம். என்டர் ஆன உடனே ஒரு காளை வச்சுருந்தாங்க. நம்ம தமிழருடைய வீர பாரம்பரியத்தை குறிக்கும் விதமாக இந்த ஜல்லிக்கட்டு காளையை என்டர் ஆன உடனே வச்சுருந்தாங்க. அந்த ஜல்லிக்கட்டு காளை பக்கத்துலேயே இங்கே ஒரு ரேம் இருந்துச்சு. அந்த கெடா பக்கத்துலேயே காரோலி கோட்டுன்னு ஒரு கோட் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஷீப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ஸும் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் அவங்க வச்சு இந்த எல்லா எக்ஸாட்டிக் டைப்ஸ் ஆஃப் பிஜன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அந்த பிஜன்ஸ் பக்கத்தில் வெரைட்டிஸ் ஆஃப் டக்ஸ், டர்க்கீஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் 2 டாங்கீஸ் வச்சுருந்தாங்க. டாங்கீஸ் பக்கத்துலேயே இன்னொரு வெரைட்டி ஆஃப் கவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுங்கெல்லாம் ஒரு டால் ஹியூமன் சைஸ்க்கு இருந்துச்சு. இப்போ நான் வந்து அங்கே பக்கத்தில் ஷெட்டில் இருந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஃபுல் ஃபீட் பண்ணியிருந்தேன். அதோடைய ரியாக்ஷன் வந்து பாருங்கள், இக்னோர் பண்ணிருச்சு. அப்படியே நம்ம நடந்து போனோன்னா 2 ஆஸ்ட்ரிச்சஸ் நம்மளால் பார்க்க முடியும். பக்கத்துலேயே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன், ஹென்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த கேஸில் வந்து 2 பீவர் மாதிரி ஒரு வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா அனிமல்ஸுமே இந்த ஃபார்மில் ரொம்ப க்ளீனாக இருக்குது வியூவர்ஸ். ஆஸ்ட்ரிச்
கேஜுக்கு பக்கத்துலேயே சர்வால் கேட்ஸ் வச்சுருந்தாங்க. அது ஆரிஜின் ஆஃப்ரிக்கா. இது வைல்ட்ஸில் பார்க்க முடியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஃபார்மில் பார்க்குறோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஏறி போகிற மாதிரி ஒரு கோட் ஷெட் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் கோட்ஸ் இருந்துச்சு. அதில் நம்ம இந்தியா ராஜ்யத்தானது இருந்துச்சு, அதர் கண்ட்ரிஸ் ராஜ்யத்தான கோட்ஸும் இருந்துச்சு. இப்போ பார்க்குறது 2 பெரிய ஸ்ட்ரீட், இது என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் செல்ஃபிலாம் எடுத்தோம், நீங்கள் தம்ப்நெயிலில் கூட பார்க்கலாம். இது பேர் சைனீஸ் ஜிங். சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற கோட்டு. அதோட முடி வந்து அது கண்ணையே மறைக்குது. ஆனால் அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டாக க்ளீனாக நல்ல கோட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே. நான் சொன்னேன்ல டாங்கீஸ் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னு, அது இதுதான். இது ஒரு அடல்ட் ஹியூமன் சைஸில் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே இருந்த கேஜில் 2 ஈமோ வச்சுருந்தாங்க. இந்த ஃபார்மில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மார்மோசெட். இது வந்து வேர்ல்ட்ஸ்லேயே ஸ்மாலஸ்ட் மங்கி. இங்கே இந்த ஃபார்மில் அதை வச்சுருந்தாங்க. 2 மங்கீஸ் இருந்துச்சு. ஈமோஸ்க்கு பக்கத்துலேயே கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்ஸ் வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒரு டாக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் வச்சுருந்தாங்க. அது பார்க்கலாம். பக்கத்துலேயே போர்பன் டர்க்கி வச்சுருந்தாங்க. அது ஒன்று இருந்துச்சு. நீங்கள் பிகினிங்கில் பார்த்த பிஜன்ஸை விட இன்னும் கொஞ்சம் நிறைய அடிஷ்னலாக வச்சுருந்தாங்க தனித்தனி கேஜில். அதுக்கு ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இந்த கண்ணுக்குட்டி ஷெட்லேயே ஜஃப்ரபாடி பஃபலோன்னு ஒரு பஃபலோ இருந்துச்சு. அது வந்து ஒரு ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல அந்த கோட்டோட ஒரு செல்ஃபி எடுத்தேன்னு, அதை பாருங்கள். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஃபேன்சி ஆட்டுப்பண்ணை. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கேமல் ரைடு இருந்துச்சு. கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு, ஏடிவி ரைடெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நல்லாவே.
கேமலுக்கு ஃபீடிங் கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த போனி ஹார்ஸை பார்க்க போனோம். இது ரொம்ப ஷார்ட்டான ஹார்ஸு, நார்த் யூரோப்பில் இருக்குது. நாங்கள் அதுக்கு ஃபீடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கொஞ்சம் நிறையா ஹார்ஸஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தோம். அதை பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேபிள்குள்ளே அடல்ட் ஸ்டாலியன் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இந்த 3 க்யூட்டான டாகிஸ் இருந்துச்சு. இது என்ன ப்ரீடுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது ஃபாரின் டாக் ப்ரீட்ஸ் தான். க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே நிறையா கேட்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த பர்ஷியன் கேட் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஆல்பினோ ஃபெரட் அப்படின்னு ஒரு கிரியேச்சர் வச்சுருந்தாங்க. அங்கே ஆங்கோலா ரேபிட்ஸ்னு 2 ரேபிட்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில்கி கினிபிக் இருந்துச்சு. நாங்கள் ஏவியரிக்கும் போயிட்டு வந்தோம். அதுக்கு ஏற்றாப்புல தான் இருந்துச்சு ஏவியரி. நல்ல பெரிய ஏவியரியாக இருந்துச்சு. சன் கனூஸ், ஸ்மால் கனூஸ், அதுக்கப்புறம் காக்டெயில்ஸ், மக்காவ் நிறையா வச்சுருந்தாங்க. அது கூடலாம் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதை அப்படியே பாருங்கள். ஏவேரி முடிச்சதுக்கப்புறம் இந்த டக்ஸை பார்த்தோம். அழகாக இருந்துச்சுல. அதுக்கு ஏற்றாப்புல ஸ்குரில் மங்கி அது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இக்வானா, பிளாக் டேகு அப்படின்னு ஒரு மானிட்டர் செட் டைப்பில் ஒன்று இருந்துச்சு. பக்கத்தில் காக்டெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாட்டிக் செக்ஷன் போனோம். அங்கே நிறையா ஸ்னேக்ஸ், ஹெட்ஜாக், சுகர் கிளைடர், அதுக்கப்புறம் அங்கே ஹேட்சரி மாதிரி வச்சுருந்தாங்க. நிறையா குட்டி கோழி குஞ்சு, வாத்தெல்லாம் இருந்துச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் 2 ஹார்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டிலே ஹைட்டஸ்ட் ஹார்ஸ் இருக்குன்றாங்க. இது கொஞ்சம் ஏவியரில் எடுத்த பிக்ஸ். இந்த ஹார்ஸுக்கெலாம் ஃபீடிங் பண்ணுற பிக்ஸ்.
ஹார்ஸ் ரைடிங்கில் எடுத்த கொஞ்சம் வீடியோஸை பாருங்கள். அங்கே ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அதை எடுக்கலை. ஆனால் அங்கே குளிக்கவும் செய்யலாம். அட் தி எண்ட் இந்த ஃபார்முக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். நல்லா அந்த அனிமல்ஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு எங்கள் டே. நீங்களும் இந்த ஃபார்மை விசிட் பண்ணுங்கள். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய்.